சங்கரன்கோவில் பகுதியில் பெய்து திடீர் கனமழை நூற்றுக்கணக்கான ஏக்கர் விளை நிலங்கள் பாதிப்பு. தென்காசி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கடந்த 4 தினங்களாக தொடர் மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு பெய்த திடீர் கனமழையால் விளைந்து அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் மற்றும் மக்காச்சோளம் ஆகியவை பெரும் சேதத்தை சந்தித்துள்ளன. சங்கரன்கோவில் பகுதியில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலப்பரப்பில் நெற்பயிர்கள் மற்றும் மக்காச்சோளம் பயிரிட்டிருந்த நிலையில் திடீரென பெய்த மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்களும் அறுவடை செய்து மூட்டை மூட்டையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நெல்மணிகளும் மழையில் நனைந்து கடும் சேதம் அடைந்துள்ளது. அதேபோல் அறுவடைக்கு தயாராக இருந்த மக்காச்சோளம் பயிர்கள் சாய்ந்து கடும் சேதத்தை சந்தித்துள்ளது. இதை அடுத்து சேதம் அடைந்த பயிர்களுக்கு உரிய இழப்பீட்டை தமிழக அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்போ இந்த மழையில் பாதிக்கப்பட்டிருக்க இந்த நெல்லுக்கு நீங்கள் அரசுக்கு என்ன கோரிக்கை வச்சிருக்கீங்க? இந்த மழை ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? மழை பெய்யுது எங்களுக்கு எப்படி தெரியும்? மழை பெஞ்சது தெரியாது. நம்ம மறுபடியும் முன்ன சொன்ன மாதிரி தான் எங்களுக்கு நீங்கள் ரேஷன் கடையிலேயே இந்த ஊர் நெல் எல்லா கிராமத்திலும் ரேஷன் கடை இருக்குது. எல்லா கிராமத்திலும் ரேஷன் அரிசி போடுறியா, அரிசி ஃபுல்லாக வெளியே ஆந்திராவில் இருந்து கர்நாடகா பல மாநிலம் எடுத்துகிட்டு வரல. ஆனால் அந்த அரிசி எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. இந்த நெல்லை பாருங்கள், தங்கம் கூட இந்த மாதிரி இருக்காது, அந்த அளவுக்கு அருமையான நெல். ஆனால் இந்த நெல்லையே எங்கள் கிராமத்தில் நீங்களும் அரசே ரேஷன் கடையிலே கொள்முதல் பண்ணிட்டா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. நான் இங்கேருந்து வேறு இடத்துக்கு நான் கொண்டு போகும்போது வாடகை கூட இருக்க மாட்டேங்குது. நான் ஒரு 100 மூடை 150 மூடை விலை வைக்கிற விவசாயி ஒரு 1000 ரூபா வாடகை கொடுக்குறேன். 5 மூடை 10 மூடை விலை வைக்கிறவன் அவன் 1000 ரூபா வாடகை கொடுத்தாம்னா அப்போ அந்த வாடகைக்கு தானே அந்த நெல் இருக்குது. அதனால் நீங்கள் இங்கே ரேஷன் கடையில் அரிசி கொடுக்குற மாதிரி நீங்கள் நெல்லையும் இங்கே இந்த ரேஷன் கடையிலே எடுத்துக்கிடணும். இப்போ இது இன்றைக்கு பாதிக்கப்பட்ட சமர்வா நீங்கள் யாரும் அரசு அதிகாரிகளை விவசாயிகள் சந்திக்க மாதிரி இருக்கா எப்படி? கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பி பாருங்கள். உங்களுடைய கேள்விக்கு அதிலேயே எல்லா விடயமும் இருக்குது. இது தேசிய நெடுஞ்சாலை கோயில்பட்டிலேருந்து செங்கோட்டை வரைக்கும் போகுது. இதில் டெய்லி வட்டாட்சியர், கோட்டாட்சியர், தாசில்தார், ஆறு பிடிஓ எல்லாரும் போகிறாங்க. ஏன் இந்த நிமிஷத்து வரைக்கும் இந்த நெல்லை இந்த மலையில் இப்படி நனைஞ்சிருச்சாக்கு வந்து ஒரு ஆறுதலுக்கு கூட வரல. அவங்க நிவாரணம் கொடுக்கல. ஆனால் ஒரு ஆறுதலுக்கு கூட ஐயோ இப்படி நடந்துருச்சுன்னு இல்லையா, இந்த நெல்லை தானே அவங்க திங்காங்க. இல்லை அவங்களுக்கு வேறு எங்கேருந்து வேறு இடத்தையா திங்காங்களா? இதுக்கு என்ன கல்வி? இந்த இது ஒன்றும் போதாதா? இது மூலமாக இப்போ நம்ம அரசு அதிகாரிகளுக்கு நம்ம சொல்லி இதை அந்தந்த வாணிப கழகங்கள் சார்பாக ரேஷன் கடையில் எடுத்துக்கிடணும் உங்களுடைய கோரிக்கை. ஆமாம், அதுதான் சரியாக வரும். இப்போ இது இங்கே இது களம். இப்போ இடத்துலேருந்து இங்கே வர்றதுக்கு எவ்வளோ தூரம் இருக்கும்? இடத்துலேருந்து வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு இடம் ஊருக்குள்ளே பெரிய வண்டிகள் லாரி நெல் ஏற்றுறதுக்கு பெரிய வண்டிக்குள்ளே போகிறதுக்கு வழி இல்லை. அதனால நாங்கள் இது இன்னொரு தனிநபர் இடம். அவர் ஒரு ஒத்துழைப்பு கொடுத்ததுனால இந்த இடத்துல நெல் கொட்டி வச்சுருக்கோம். அங்கேருந்து இப்போ நெல்லை கொண்டு வரதுக்கு ஒரு டிராக்டருக்கு 500 ரூபா வாடகை. 500 ரூபா வாடகை. எங்களுக்கு அது மட்டும் இல்லை, இந்த மழையினால் பார்த்தீங்கன்னா வியாபாரிகள் தான் நெல் அள்ளுறாங்க. இதுக்கு முன்னாடி வியாபாரி தான் அள்ளு கூலி எல்லாமே கொடுத்துக்குவார். இப்போவும் ஒரு கூலி எங்களுக்கு உள்ள இறக்கு கூலியோ ஏற்று கூலியோ நீங்கள் ஏற்றுக்கோங்க. என் நெல் ஏன்னா காரணம் அவங்க சொல்கிற ஒரு காரணம் நெல் நனைஞ்சி போச்சு. நான் வியாபாரிகிட்ட போடாமல் போட்டிருந்தோம்னா நாளைக்கு காலையில் முளைச்சிடும். அப்போ என்ன செய்ய முடியும்? நாங்கள் எங்களுக்கு பல வகையில் நட்டம் தான். இப்போ அரசு சார்பாக இங்கே ஊர் இந்த பஞ்சாயத்தில் மைதானம் இருக்கா? நெல் இந்த மாதிரி உலர விடுறதுக்கு இந்த மாதிரி கிடையாது. அது உருவாக்கணுமே, அது உருவாக்க மாட்டேங்காங்களே. இத்தனை முறை தான் சொல்ல, ஒவ்வொருத்தரும் வீட்டுக்கு ஓட்டு கட்டு வரும்போது நான் அதை செஞ்சிருந்தேன் இதை செஞ்சிருந்தோம்னா வேறு பார்த்தா அவன் வீட்டுக்கு தான் செஞ்சுக்கிடுதான். ஊருக்கும் செய்ய மாட்டான், நாட்டுக்கும் செய்ய மாட்டான். இது வரைக்கும் எத்தனை விவசாயிகளுடைய நெல் இதில் இருக்குதுல? எத்தனை ஏக்கர்? ஒரு 300-350 மூட்டைக்கு மேலே இங்கே இருந்தது. இன்னைக்கு இந்த மலையில் நனைஞ்சிருது. விவசாயின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 விவசாயிகள் இருப்பாங்க. இன்னும் அறுவடைக்குள்ள நெல்லுக்கள் இன்னும் இருக்குது. தொடக்கம் தான். அந்த நெல் அறுத்து 15 நாள் ஆச்சு. எடை போடுறதுக்கே வரல. எடை போடுறதுக்கு வியாபாரியே வரல.
அதனால எல்லா நெல் இதுக்குள்ள எல்லா நெல்லும் அறுப்பு வந்துருக்குன்னா இந்த மலையில் எல்லா நெல்லுமே போயிருக்கும். இது வரைக்கும் வந்து எத்தனை ஏக்கர் இருக்கும்? இது வரைக்கும் வந்தது ஒரு 50 ஏக்கர் எல்லாம். தமிழக அரசுக்கும் தமிழ்நாடு வாணிப கழகத்திற்கும் திராவிட மாடல் அரசுக்கும் வைக்கக்கூடிய கோரிக்கை, நேற்று இயற்கையினுடைய சீற்றத்தால் அறிவிக்கப்படாத மழை வந்திருந்த போதும் கூட. இது எந்த ஊர் மாமா? வீரருக்கு உங்கள் பேர்? பரவசனு. இங்கே எத்தனை மூடை இந்த மாதிரி மழையில் நனைஞ்சது? இப்போ வந்து எனக்கு மாத்திரம் 100 மூடை காலி. மொத்தம் பார்த்தா எப்படியும் ஒரு 1000 மூடை காலி ஆகும். 1000 மூடை எத்தனை ஏக்கர் வரும்? ஒரு 1000 மூடைக்கு ஒரு 8 ஏக்கர் 9 ஏக்கர் வரும். சரி, இந்த மழை வரும்னு யாருக்கும் உங்களுக்கு முன்னறிவிப்பு அடிச்சனால? மழை பெய்யும் நாங்கள் யாரும் பார்க்கல, யாரும் சொல்லலை. சரி, இப்போ இன்னும் இதுபோல் நான் அறுக்காமல் எவ்வளோ இடம் அங்கே இருக்கும்? இன்னும் ஒரு 20 ஏக்கர் கிடக்கு. இன்னும் அறுக்காமல் இருக்குது. அப்போ அவங்களுக்காவது இனிமேல் இது கவனத்தில் இருக்கணும். கவனத்தில் இருக்குன்னா கவர்மெண்ட் தான் ஏற்றுக்கிடணும், நாங்கள் ஏற்றுக்கிட முடியாது. கவர்மெண்ட் ஏற்றுக்கிட்டா தான் நாங்கள் தப்பிக்க முடியும். இப்போ வந்து போடுறவங்க எங்களுக்கு தேவைக்கு தந்தது தான் நாங்கள் வாங்குவோம்னு சொல்லிட்டு விலையை குறைச்சாங்க. நாங்கள் நனைஞ்சு வச்சு சரி எப்படியா போடுனா நாங்கள் நிற்கும், வேற ஒன்றும். அவங்க வியாபாரி எவ்வளோ விலை வைக்காங்க? 2 ரூபாய்க்கு வாங்கினாங்க, இப்போ 1.5 ரூபாய்க்கு தான் கேட்காங்க. சரி, இப்போ நீங்கள் இதுமா அரசாங்கத்துக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அரசாங்கம் ஏற்றுக்கணும் தான் சொல்லுவேன். அரசாங்கம் ஏற்றுக்கணும். இப்போ தமிழ்நாடு வாணிப கழகம் சார்பா ரேஷன் கடையில் வந்து அரிசி பருப்பு போடுறாங்க, எங்கேயோ விளைவிக்கிற அரிசியை கொண்டு வராங்க. அது எங்கிட்ட வாங்கி நீங்கள் போட வேண்டிய. இப்போ இதே நெல் அவங்க எடுத்துக்கிட்டோம். அதே ஒன்றும் சொல்லல. என்ன தொகை கொடுத்தாலும் நம்ம வாங்கிக்கலாம். வாங்கிக்கணும். நீங்கள் ஏற்றுக்கிட்டா நாங்கள் ஏற்றுக்கணும். நீங்கள் தான் ஏற்றுக்கணும், எங்களால் ஏற்க முடியல. இப்போ வந்து நட்டத்தில் நாங்கள் போயிட்டோம். வெங்காயம் பார்த்தாலும் வெங்காயம் நட்டோம். எதில் நாங்கள் பார்க்க சம்பளம் கூடி போச்சு. இங்கே விவசாயங்களுக்கு பார்க்க முடியலை. அரசாங்கத்துக்கு நம்ம கோரிக்கை வைக்கோம். ஆமாம், ஏன்னா கூடிய சீக்கிரத்தில் ஒரு விடை கிடைக்கும் பார்க்கணும். அதை நீங்கள் தான் ரெடி பண்ணணும். நன்றி.